ஏன் இளையராஜா போக முடியல. ஆனால் இளையராஜா கேட்டிங்கன்னா கதை கட்டுவார். அதுக்கு நான் போக விரும்பலன்னு நீ போக விரும்பலையான்றது பிரச்சனை இல்லை. நீ போகணுமா வேணாமா, நீ போகணுமா வேணாமான்னு அவன் முடிவு பண்ணுறானே, அதுதான் பிரச்சனை. மகாராஷ்டிரா கொண்டாடி இருக்கணும். அம்பேத்கர் பிறந்த ஊர்லேருந்து வராருன்னும் போது கொண்டாடி இருக்கணும். அவங்க கொண்டாடாட்டி கூட பரவாயில்ல, இழிவுபடுத்தாமல் இருக்கலாம். அவங்க இழிவுபடுத்துகிறாங்க. ஒரு ரஜ்புட்டு அல்லது வேற ஒரு ஜெயின் அல்லது வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருந்தால் பண்ணியிருப்பாங்க. இவங்க வரவேற்க போகாமல் இருந்திருப்பாங்களா? திரௌபதி முர்முக்கு போல போன பிறகு கோயிலை கழுவுனானுங்க. அப்போ இதுதான் இன்றைய இந்தியா. அன்றைக்கி அம்பேத்கருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி உயர் பதவிகளில் தலித்துகளாக இருப்பவர்களுக்கும், அது திரௌபதி முர்முவாக இருந்தாலும், ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும், பிஆர் கவாயா இருந்தாலும், அதுதான் இன்றைய இந்தியா. காஷ்மீர் பிரச்சனை உள்ள பாகிஸ்தான் தலையிடுறது நீ அனுமதிப்பியா? அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி இலங்கை பிரச்சனை நீ தலையிட முடியாது. இதுதான் உண்மை. இதை ஒப்புக்கொண்டு தான் நீங்களும் நானும் வாழ்ந்தாகணும். அவன் நாட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இதுக்கே அடிப்படையிலேயே நீங்கள் ஏன் இலங்கை பிரச்சனையால் இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல? நீங்கள் எவ்வளோ வியாக்கியானம் கொடுத்து எவ்வளோ தான் நீங்கள் உணர்ச்சி பொங்க கற்றுனாலும், மேபி அந்த வார்த்தை இது தர்மச்சத்திரமான்ற கேட்ட கேள்வி வேண்டுமானால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பட் மற்றபடி கோர்ட்டு சொல்கிறதுல எனக்கு எந்த தவறும் இருக்கிறதா நான் பார்க்கல. நீங்கள் சொன்னீங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு. இது அரசியல் நோக்கத்தோடு அவங்க எதிர்க்கிறாங்க. ராஜேஷ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது, எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கு. ஏற்கனவே இங்கே 140 கோடி பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஒரு வழக்கில். திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வரது பார்த்தீங்கன்னா பல முக்கியமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா வருத்தமும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? இல்லை, இது ரொம்ப சிக்கலான பிரச்சனைங்க. இதில் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட், நேற்று நீங்கள் சொன்ன இன்சிடெண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியோட இஷ்யூ. சம்படி அவங்க ஸ்ரீலங்காவில் தீவிரவாதிகளோட தொடர்புடையவர்னு இங்கே கைது செய்யப்பட்டவர் 7 ஆண்டு சிறை முடிஞ்சு வெளியில் வந்தால் அவர் திரும்ப அனுப்புகிறாங்க. அவரை இங்கேயே அவர் இருக்கணும்னு தன்னோட உரிமையாக அவர் கோர முடியாது. நிச்சயமாக இஸ் நாட் அன் இண்டியன் சிட்டிசன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அரசு வேணாம், நான் குடியுரிமை கொடுக்க மாட்டோம், நீ போன்னு சொன்னாங்கன்னா ஐ திங்க் தேர் எண்ட்ஸ் த மேட்டர். நீதிமன்றங்கள் இதில் தலையிட முடியாது, தலையிடக்கூடாது. அந்த விதத்தில் நீதிமன்றம் தெளிவாக தான் சொல்லியிருக்கு. மேபி அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். இது தர்மசாலா இல்லை, சத்திரமோ சாவடியோ இல்லைன்னு. ஆனால் குடியுரிமை என்பது அரசு சம்மந்தப்பட்டது, அரசின் கொள்கை முடிவு சம்மந்தப்பட்டது. ஒரு நபருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் அரசுக்கு, மத்திய அரசுனா மத்திய அரசு, மோடியில் இன்றைக்கி மோடி இருப்பார், நாளைக்கு XYZ இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்தோட முடிவு அது குடியுரிமை கொடுப்பது. அதனால் நீங்கள் அதை ஒரு உரிமையாக யாரும் கோர முடியாது. அந்த நபரோ அவருக்காக பேசுபவர்களோ கோர முடியாது. நிச்சயமாக அரசு வேணான்னு முடிவு பண்ணிச்சுன்னா அது வேணாம், அவ்வளோதான். மோடி கவர்மெண்ட் வேணான்னு, மத்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேணான்னு முடிவு பண்ணுதுன்னா அது வேணாம், அவ்வளோதான். அதனால் இதில் ஒருத்தன் தன் உரிமையாக அதை கோரும்பொழுது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது தர்மசாலா கிடையாது. இது இன்றைக்கி இந்தியாவில் பொது புத்தியோடு ரொம்ப தொடர்புடைய, அதோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு கருத்து. இதை தவறுன்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் இது வசுதேவ குடும்பகம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி உலகத்தில் எங்கே துரத்தி விட்டாலும் இந்தியாவில் அடைக்கலாம் போகலாம், அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அந்த நாட்கள் கடந்து போய்விட்டன. யார் எங்கே அடித்து துரத்தினாலும் இந்தியாவில் அவங்க அடைக்கலம் போகலாம், அதெல்லாம் இனிமேல் கிடையாது. எல்லா நாடுகளும் இன்றைக்கி அந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அது 140 கோடி மக்கள்னும் போது இதோட வளங்கள், இதனோட இடம், இதனுடைய இயற்கை வளங்களை நாம் பங்கு போட்டுக்கொள்வது, இதெல்லாம் இங்கு பிறந்தவர்களுக்கு தான் முதல் உரிமை. நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஆம்பிகுட்டியும் கிடையாது. அது இலங்கை தமிழராக இருக்கலாம், அல்லது பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்துக்களோ முஸ்லீம்களோ 2 தரப்பாகவும் இருக்கலாம், அல்லது மற்ற நாடுகளில் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியவங்களாக இருக்கலாம், நேபாளிலேருந்து வரக்கூடியவங்க, எங்கேருந்து வேணால் நீ வரலாம், ஃபிஜி தீவுலேருந்து கூட வரலாம். ஆனால் இனிமே இந்த நாடு என்பது குடியேற்றத்தை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய, ஏன்னா நம்முடைய மக்கள் தொகையை நமக்கு பெரிய அளவில் இன்றைக்கி சிக்கலாக உருவாகிட்டுருக்குது. 2035க்கு பிறகு தான் அது ஸ்டெபிலைஸ் ஆகுன்றாங்க. ஸோ இன்றைக்கி பாப்புலேஷன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகை இந்தியாவை விட இப்போ நம்ம முன்னால் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்திய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கும், 140 கோடி இல்லை, 150 கோடி இருக்கும். ஏன்னா 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க.
அதில் 121+ இருந்துச்சு. மேபி இப்போ எடுத்திருந்தா ஒரு 20 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். மேபி ஒரு 30 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வாய்ப்புமே இருக்குது. எஸ், நேச்சுரலி இப்போ நம்ம பாதி இது நம்ம கடந்துட்டோம். 150 crores நம்ம கண்டிப்பாக இருப்போம். இன்றைக்கி 150 கோடி மக்கள் தொகை இந்தியா கண்டிப்பாக இருக்கும். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய தேசத்தில் வந்து நீங்கள் குடியுரிமையை வந்து உரிமையாக எந்த நாட்டை சார்ந்தவரும் கோர முடியாது. அது இலங்கை தமிழராக இருக்கலாம், பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்தியர்களாக இருக்கலாம், பங்களாதேஷ் இந்தியர்களாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம். உலகத்தில் எங்கே அடிச்சு துரத்தாலும் இந்தியாவில் போய் சேரலான்ற எண்ணங்கள்லாம் வரவே முடியாது, வரவும் கூடாது. அரசு இதில் வந்து தெளிவாக தான் இருக்குது. ஆகவே மேபி அந்த வார்த்தை வந்து இது தர்மச்சத்திரமான்ற கேட்ட கேள்வி வேண்டுமானால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பட் மற்றபடி கோர்ட்டு சொல்கிறதுல எனக்கு எந்த தவறும் இருக்கிறதா நான் பார்க்கல. நீங்கள் சொன்னீங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு. இது அரசியல் நோக்கத்தோடு அவங்க எதிர்க்கிறாங்க. வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க போகிறது இல்லை. நாளைக்கு வந்து நிற்கலாம். அதை காரணம் காமிச்சு இங்கே விளங்குறாங்க. இங்கே பாலிடிக்ஸ் நடக்குது இல்லை. இப்போ இலங்கை பிரச்சனை வச்சு இங்கே எத்தனை நாள் வண்டியை ஓட்டினாங்க. நிச்சயமா இப்போ ரீசெண்டாக May 18 வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் போன்றவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த விட தீர்மானம் போடணும், அங்கே நடந்த என்ன போடுறதுலையும் தீர்மானம். கரெக்டுங்க. தீர்மானம் போடுறது வேறங்க, குடியுரிமை கொடுக்கறது வேறங்க. நீ குடியுரிமையில் போய் நிற்கிறல்ல இன்றைக்கி. நீங்கள் லட்சக்கணக்கில் உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த அகதிகளை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்ண முடியும்? இல்லை எனக்கு இதில் வந்து நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ, எனக்கு வந்து இதில் உச்சநீதிமன்றத்தோட கருத்தில் பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அதை புரிந்து அந்த வார்த்தை வேணால் தவிர்த்திருக்கலாம். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த குடியுரிமை கொடுப்பது என்பது கொள்கை முடிவு என்பது இந்திய அரசு அதை மறுக்கிறது. அதோட முடிஞ்சு போச்சு. நீ கோர்ட்டுக்கு போய் அதில் உத்தரவெல்லாம் வாங்க முடியாது. அது கோர்ட்டு அரசாங்கத்தை நடத்த முடியாது. இயற்றப்படுகிற சட்டங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டவையா, தனி மனித உரிமைகளை மீறாமல் இருக்கின்றனவா என்று வியாக்கியானம் கொடுப்பது, அது ஒன்று தான் கோர்ட்டோட வேலை. கொள்கை முடிவுகள் எல்லாம் கோர்ட்டு தலையிடவே முடியாது. ஒருத்தனுக்கு குடியுரிமை கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றது மத்திய அரசாங்கத்தோட உரிமை. அதில் கோர்ட்டு தலையிட முடியாது. நாளைக்கு எல்லாத்தையும் தலையிடுவேன். புதிய பொருளாதார சட்டத்தில் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதை பார்த்தோம். புதிய பொருளாதார கொள்கை மன்மோகன் சிங் 91 வரும்போது கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இந்த கேலி கூத்தெல்லாம் நடந்தது. அதில் எப்படி கோர்ட்டு தலையிட முடியும்? டிமானிட்டைசேஷன் கூட கோர்ட்டுக்கு போனாங்க. செஞ்ச வழிமுறை தப்புன்னு தான் சொன்னாங்களே விட டிமானிட்டைசேஷன் தப்பு சரின்னு சொல்கிற அதிகாரம் கோர்ட்டு கிடையாது. ஆமாம். நீங்கள் கடந்த காலங்களில் டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது அடிக்குவேட் டைம் கொடுப்பாங்க. அதே 2000 2000 ரூபீஸை டிமானிட்டைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், வேறு வார்த்தையில் பண்ணாங்க. 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. ரிட்டர்ன் அப்படி தான் பண்ண முடியும். பழைய நோட்டுகளை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கிக்கங்கன்ற. நீங்கள் அது வரைக்கும் அந்த 6 மாதம் அந்த நோட்டு செல்லுபடி ஆகும். நீங்கள் பணத்தை கட்டிடலாம், பேங்க்கில் போய் கட்டிடலாம், இல்லை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். பட் அந்த நிமிஷமே அது செயலிழந்து போகுன்றது கிடையாது. அடுத்த ஒரு 4 மாதமாக என்னமோ வந்து அது டெண்டர் ஆக்டிவ், அதாவது வந்து ஆக்டிவாக தான் இருந்தது அந்த நோட்டுகள். அந்த டிசிஷன் தப்புன்னு கோர்ட் சொல்ல முடியாது. அந்த அது கோர்ட்டோட வேலை கிடையாது. அது அது எக்ஸிக்யூட்டிவோட டொமைன், பார்லிமெண்ட்டோட டொமைன். அதோட எக்ஸிக்யூஷன் தான் தப்பாக, எக்ஸிக்யூஷன் தப்புன்னு தான் நம்ம போக முடியும். அந்த மாதிரி இது வந்து இந்த தர்மசாலாவான்னு கேட்டதுன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது கோர்ட்டு வந்து சரியாக தான் முடிவு பண்ணியிருக்கு. இஷ்டம் போல் குடியுரிமையை கொடுக்கும். ஒருத்தன் வந்து இந்த நாட்டுக்குள்ளே அகதியாக வந்த ஒருவன் எனக்கு குடியுரிமை கொடு என்பதை ஒரு ரைட் ராயலாக உரிமையாக கோர முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். நிச்சயம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். ஏன்னா இங்கே பை பர்த் சிட்டிசனாக இருக்கவனுக்கும் வெளியிலேருந்து வந்தவனுக்குமான அடிப்படை வித்தியாசம் இங்கே இருக்குது. எல்லா நாடுகளுமே இன்றைக்கி அப்படி தான் போயிட்டாங்க. அப்போ இதையும் நான் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ ரோஹிங்கியாஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ரோஹிங்கியாஸோட பிரச்சனை என்னன்னு. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிப்படை மனித உரிமைகளை என்ஷூர் பண்ணலாம், அவங்கள மனிதாபிமானமாக நடத்தலாம், அவங்களுக்கு உணவு உடை கொடுக்கலாம், சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கலாம், அவங்க குழந்தைகளுக்கான கல்வியை கொடுக்கலாம். ஆனால் அவனுக்கு குடியுரிமை கூட நம்ம கேட்க முடியாது. அதை போய் ஒரு அரசு கேட்ப அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அவ்வளோதான். அவனை ஒரு சக பிரஜையா அவன் நாட்டில் தாங்க இருக்கணும். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவன் நாட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இதுக்கே அடிப்படையிலேயே வந்து நீங்கள் வந்து ஏன் இலங்கை பிரச்சனையில் இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல? நீங்கள் எவ்வளோ வியாக்கியானம் கொடுத்து எவ்வளோ தான் நீங்கள் வந்து உணர்ச்சி பொங்க கற்றுனாலும் அடிப்படையில் அது இன்னொரு நாட்டோட உள் விவகாரம். நிச்சயம். இதை நான் சொல்லலை. 2009-10 பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது 2009 இன்ஃபேக்ட் அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகன், திமுக பொதுச் செயலாளராக இருந்தார் அன்பழகன், அவர் சட்டமன்றத்தில் கருணாநிதி முதலமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசினது, இதில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது இது இன்னொரு நாட்டின் உள் விவகாரம். இது அன்பழகன் அவர்கள் சொன்ன வார்த்தை. ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. இந்தியாவோட காலிஸ்தான் பிரச்சனைக்குள்ள கனடா தலையிட முடியாதோ அந்த மாதிரி தான் தலையிட முடியாது. காஷ்மீர் பிரச்சனை உள்ள பாகிஸ்தான் தலையிடுறது நீ அனுமதிப்பியா? நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி இலங்கை பிரச்சனை நீ தலையிட முடியாது. இதுதான் உண்மை. இதை ஒப்புக்கொண்டு தான் நீங்களும் நானும் வாழ்ந்தாகணும். ஆக இந்த விவகாரத்தில்
கோர்ட்டை சொன்னதில் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி கோர்ட்டு சொன்னதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இங்கேயே மக்கள் தொகை நிரம்பி வழியும் பொழுது அவர்களுக்கான தேவைகள் விஷயங்களையும் நம்மளால இன்னும் பூர்த்தி பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை வந்திருக்குங்க. இல்லைங்க, லண்டனில் வந்து அமெரிக்கா இல்லை இங்கிலாந்தில் இப்போ நீங்கள் வந்து அந்த இமிக்ரேஷன்றது வந்து படித்தவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், படிக்காத அன்ஸ்கில்டுக்கு தான் கிடைக்காது. இப்போ படித்தவனுக்கான இமிக்ரேஷனையும் கட்டைல் பண்ணுன்றான். ஹைலி குவாலிஃபைடை உள்ளே இழுக்கிறான்ல அவன் நாட்டுக்கான வசதிக்கு. இந்த ஹைலி குவாலிஃபைடையும் நீ வந்து இனிமேல் குடியுரிமை கொடுக்கறதுனா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை யோசிச்சுறான். ட்ரம்ப்புமே அது அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காரு. H1B விசால எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஆமாம், இப்போ ட்ரம்ப் அதை அப்படியே அமெரிக்காவில் பண்ணுறாரு. எல்லா நாடுகளுக்குள்ளேயும் இந்த ப்ரொடெக்ஷனிசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மெக்சிகோல அந்த வால் கட்டி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிருக்கு. அகதிகள் அங்க குஜராத்திகள் இந்தியால இருந்து போய் அகதிகளாக. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ அமெரிக்காவில் வந்து அவன் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க போகிறவங்க அந்த நாட்டை வளப்படுத்துகிறாங்க, அதனால் கொடுக்குறாங்க. அவன் அங்கேயே வந்து அதை கட்டையில் இது பண்ணுறான். அதில் குவாலிஃபைடுக்கு இப்போ இங்கிலாந்தில் வந்து குவாலிஃபைடு பீப்புளுக்கான இமிக்ரேஷன் ஈஸி. படிச்சுட்டு போறியா, நீ ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் சயின்டிஸ்டாகவோ நீ போகிற, பெரிய பிஸ்னஸ் மேனாக போறியா, அது ஓகே. ஆனால் அன்ஸ்கில்டாக போகிறேன்னா உனக்கு வந்து கொடுக்க மாட்டான். அவனுக்கு நீ சொம. அங்கேயே இந்த கான்செப்ட் வந்துடுச்சு. அவன் இப்போ என்ன சொல்கிறான், படிச்சுட்டு வரவனே நிறுத்துன்றான். அன்ஸ்கில் இந்த கொத்தனார் வேலை செய்கிறதுக்கு அல்லது வந்து கூலி வேலை செய்கிறதுக்கு, ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு, டொமஸ்டிக் லேபருக்கு வரான்ல, அவனை தடுத்தா மட்டும் போதாது. பெரிய படிப்பு படிச்சுட்டு வரான்ல, சயின்டிஸ்ட்டுக்கு வரான்ல, பெரிய பேரிஸ்டராக வரான்ல, மிகப்பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் மேனாக வரான், எல்லாரையும் பிடின்றான். அவன் நாட்டில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லா நாடுகளும் இன்று உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கின்றன. சரி, வசுதேவ குடும்பம்ன்றது நடைமுறையில் வந்து கஷ்டமான ஒன்று தான். இந்த உலகமே ஒரு குடும்பன்றது வேறு. ஆனால் இன்னொரு நாட்டில் போய் நீ குடியேறுவன்றது அடிப்படை உரிமையாக கோர்றதுன்றது வேறு. அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இந்த மோடி கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் யாருக்கு ஒரு 8 to 10 லட்சம் பேர் வந்து நாட்டை விட்டு வெளியே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ். ஆமாம், அவங்க ஏன் வெளியேறினாங்கன்ற ஒரு கேள்வி. அது வேற கதை அது. ஆமாம், ஆகவே நேற்றைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அது இலங்கை தமிழர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னும்போது இங்கே தமிழ்நாட்டில் அது எப்படி பார்க்கப்படும் நமக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப குறுகிய பார்வை. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. மோடி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு முடிவு பண்ணுதுன்னா அது முடிவு தான். அதை போய் நாம் ஒன்றும் ரைட் ராயில் கேட்க முடியாது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரெரோகேட்டிவ், தனி உரிமை. அவனும் அதை கேள்வி கேட்க முடியாது. ஒரு அடிப்படை உரிமையாக வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தன் கேள்வியை கேட்க முடியாது. ஓகே சார். இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க B.R. கவாய் அவர்கள் ஒரு ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் ஜட்ஜு, செகண்ட் தலித் ஜட்ஜுன்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் மகாராஷ்டிராவுக்கு போகிறாரு. சீஃப் செக்ரட்டரி வரல, டிஜிபி வரல, இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க யாருமே வரவே இல்லை. அவர் அந்த வேதனையாக ஒரு இடத்துல பதிவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து போய் பார்க்குறாங்க. அம்பேத்கரோட நின்று இடத்துக்கு அவர் போகிறப்போ போய் பார்க்குறாங்க. ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்து பார்த்துருந்தோம். ராம்நாத் கோவிந்துக்கும் நடந்துருந்துச்சு. திரௌபதி முர்மு அவர்களையும் அந்த பார்லிமெண்ட் இனாக்ரேஷன் கூப்பிடவே இல்லை. சிஜேஐக்கும் இதே நடக்குது. அதான் உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது. ஃபட்னாவிஸ் ஒரு உயர் ஜாதியை சார்ந்தவர், முதலமைச்சர். அந்த மாநிலத்தை சார்ந்த ஒருவர் 2வது தலித் தலைமை நீதிபதி வராரு. புரோட்டோக்கால் வந்து சீஃப் செக்ரட்டரி, டிஜி, கமிஷனர்லாம் ஸ்பாட்டுக்கு போகணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது போய் தான் நிற்கணும். போகல. ஏன் போகலன்னு எல்லாருக்குமே தெரியும். சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற குடியரசுத் தலைவருக்கு இவங்க போகல, ராம்நாத் கோவிந்துக்கு போகல, திரௌபதி முர்முக்கு போகல. வந்துட்டு போன பிறகு கோயிலை கழுவுனானுங்க. அப்போ இதுதான் வந்து இன்றைய இந்தியா. அவர் சொல்கிறார், அதை வேதனையோடு குறிப்பிடுகிறார் தலைமை நீதிபதி. அன்றைக்கி அம்பேத்கருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி வந்து உயர் பதவிகளில் தலித்துகளாக இருப்பவர்களுக்கும், அது திரௌபதி முர்முவாக இருந்தாலும், ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும், அது பேர் என்ன, பூஷன் ராமகிருஷ்ண கவாய், B.R. கவாயாக இருந்தாலும், அதுதான் இன்றைய இந்தியா. உங்களோட நாடின் நரம்புகளில் ரத்தத்தில் தீண்டாமை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பேரில் ராமகிருஷ்ணன் எதுவாக இருந்தாலும் நீ வந்து அடிப்படையில் இதே வேறு ஜட்ஜுக்கு பண்ணியிருப்பானுங்களா அவனுங்க? ஒரு ரஜ்புட்டு அல்லது வந்து வேறு ஒரு ஜெயின் அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருந்தால் பண்ணியிருப்பாங்க. இவங்க வரவேற்க போகாமல் இருந்திருப்பாங்களா? அப்போ அது வருது இல்லை. முஸ்லீம் ஜட்ஜாக இருந்தால் கூட போய் நிற்பாங்க. ஆனால் தலித்துன்னும் போது போக மாட்டேன்றோம். ஆகவே அது அவர் வேதனையோடு அதை குறிப்பிடுறார். தலைமை நீதிபதிக்கு இதுதான் கதைன்னா மற்றவங்க அது என்ன? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றவர் யாருங்க? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். குடியரசுத் தலைவர் இறந்து விட்டால் குடியரசு துணைத் தலைவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் செத்து போயிட்டார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் இறந்துட்டா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட்டும் செத்துட்டா சிஜே. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் இறந்துட்டா பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, பண்ண முடியாது. அவ்வளோ உயர் பதவி அது. டெம்பரரியா ஒரு விஷயம். டெம்பரரியா உயர் பதவி. அவரை வரவேற்கிறதுக்கு புரோட்டோகால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஊருக்கு வரும்போது போகலன்னா, அப்போ அதை சொல்லி வச்ச மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் செக்ரட்டரி, டிஜி, கமிஷனர் 3 பேரும் போகலன்னா, யாரோ ஒருத்தர் போனா சரி ஓகே, மேபி ஒரு அதே எப்படி போகாமல் இருப்பாங்க? நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு அந்த வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஹிந்துத்துவ கவர்மெண்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு வேதனையை வெளிப்படுத்தின பிறகு அடுத்த நிகழ்ச்சியில் போகும்போது பின்னால் போய் நிற்கிறாங்க. இதுதான் இது மோடியின் இந்தியா. ஆக்சுவலி கொண்டாடி இருக்க வேணாம். மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தர் வந்து சிஜே ஆகுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கொண்டாடி இருக்கணும். எஸ், மகாராஷ்டிரா கொண்டாடி இருக்கணும். அதுலேயும் அந்த சமூகத்துலேருந்து வராரு ஜஸ்டிஸ் கேஎஸ் பாலகிருஷ்ணனுக்கு பிறகு வராரு அப்படின்னும் போது அவங்க வந்து அம்பேத்கர் பிறந்த ஊர்லேருந்து வராருன்னும் போது கொண்டாடி இருக்கணும். அவங்க கொண்டாடாட்டி கூட பரவாயில்ல, இழிவுபடுத்தாமல் இருக்கலாம். அவங்க இழிவுபடுத்துகிறாங்க. அப்போ பேரளவில் தானே அங்கே வந்து உங்களுக்கு வந்து ராம்நாத் கோவிந்துக்கு அந்த கோயிலுக்குள்ளே போக முடியல, அவர் இதை பெருசுப்படுத்தலை. ஏன் இளையராஜா போக முடியல? ஆனால் இளையராஜா கேட்டிங்கன்னா கதை கட்டுவார். அதுக்கு நான் போக விரும்பலன்னு, நீ போக விரும்பலையான்றது பிரச்சனை இல்லை. நீ போகணுமா வேணாமான்னு அவன் முடிவு பண்ணுறானே, அதுதான் பிரச்சனை. ஆகவே இதுதான் இன்றைய இந்தியா உங்களுக்கு வந்து. அதனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கே இதுதான் நிலைமை. ஆனால் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, நீதித்துறையோ அரசாங்கமோ அட்மினிஸ்ட்ரேஷனோ கிடையாது, பார்லிமெண்ட்டோ அட்மினிஸ்ட்ரேஷனோ கிடையாது, எல்லாத்தையோட உயர்வானது கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு. 100%. இது ஏற்கனவே சொன்னதான். இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் விச் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட்டோ ஜுடிஷரியோ எக்ஸிக்யூட்டிவோ கிடையாது. இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் விச் இஸ் சுப்ரீம். கான்ஸ்டியூஷனில் சிக்கல் வருது, அதாவது ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனலி கரெக்ட் ஆர் நாட்டுன்னு பார்லிமெண்ட்டும் ஜுடிஷியரியும் மோதிக்குதுன்னா ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் சுப்ரீம் கோர்ட். சிஜேயோட 7 பெஞ்சஸ். அதுதான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர். கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். வைஸ் பிரசிடென்ட் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம்னார்ல, அது தப்புன்னு அவர் சொல்றாரு. கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம்ன்றார். ஆக்சுவலி வைஸ் பிரசிடென்ட் பேசுறது எவ்வளவு விஷயம் கரெக்ட்னு நம்ம எடுத்தோம்னா அது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கொடுத்த பதில். அது குடியரசுத் துணைத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்த பதில். அது கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம்ன்றது வைஸ் பிரசிடென்ட் கொடுத்த பதில். பாரு, நீ ரொம்ப பேசுகிற, அது கிடையாது, அரசியல் சாசனம் தான் உயர்ந்தது. சப்போஸ் குடியரசுத் தலைவருக்கு என்ன மாதிரி அதிகாரங்கள் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஜட்ஜுக்கு சிஜே அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போச்சுன்னா இவங்க எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனலாக வந்து நினைக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனல் படி தான் நாங்கள் செயல்படுறோம்னு பார்லிமெண்ட் சொல்லுது, இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் அதையே சொல்லுது. நான் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் வந்து பஞ்சாயத்து தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு தான். தட்ஸ் வை இட்ஸ் கால் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியல் சாசனம் தான் உயர்ந்தது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றது எல்லாம் அதுக்கு கீழே தான், பார்லிமெண்ட் உட்பட. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நேரத்துக்கு பார்க்க மாட்டேன். தேங்க்யூ. நன்றி சார்.